ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து தமிழ் பார்க்க போகிறோம். தாமரை இலை நீர் போல இந்த உவமை கூறும் பொருள் யாதென கண்டறிக அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த தாமரை மேலே இருக்க தண்ணீர் வந்து ஒரு பற்றற்று தான் இருக்கும், ஒரு பட்டும் படாமல் இருக்கும். அதை தான் சொல்ல வராங்க. அதற்கான பொருள் வந்து என்ன அப்படின்னா பட்டும் படாமலும் இருத்தல் அப்படிங்கிறாங்க. தாமரை இலை நீர் போல உவமை கூறும் பொருள் யாதென கண்டறிக அப்படிங்கிறாங்க. அதற்கான பொருள் வந்து பட்டும் படாமல் இருத்தல். அடுத்த கேள்வி பாருங்க. பேரறிவாளன் திருப்போல எனும் உவமை கூறும் பொருள் எதுவென கண்டறிக அப்படிங்கிறாங்க. அது வந்துன்னா பலருக்கு பயன்படும் அப்படிங்கிறாங்க. பேரறிவாளன் திருப்போல எனும் உவமை கூறும் பொருள் எதுவென கண்டறிக. அதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா பலருக்கு வந்து பயன்படும். அடுத்து பாருங்க, சரியான இணையை கண்டறிக அப்படிங்கிறாங்க. இலவு காத்த கிளி போல, அதுதான் வந்து கரெக்டு. ஏமாற்றத்துக்கு வந்து ஏ ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது. சரியான இணையை கண்டறிக அப்படிங்கிறாங்க. இலவு காத்த கிளி போல அப்படின்னா ஒரு விதமான ஏமாற்றம், அதை தான் குறிப்பிடுறாங்க. அடுத்து பாருங்க, வாக்கிய அமைப்பினை கண்டறிக. வீரர்கள் நாட்டை வந்து காத்தனர். ஸோ நாட்டை ஐ வந்திருக்கு பார்த்தீங்களா, அப்போ வந்து இது வந்து ஒரு செய்வினை வாக்கியம். வீரர்கள் நாட்டை காத்தனர், இது என்ன வகை வாக்கியம்? செய்வினை வாக்கியம். அடுத்து பாருங்கள், விடைக்கேற்ற வினாவை வந்து தேர்ந்தெடு அப்படிங்கிறாங்க. வஉசி அவர்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருந்தனர் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம வந்து என்ன, அந்த தமிழிலையும் ஆங்கிலத்திலையும் புலமை பெற்றிருக்காங்கிறது தான் ஆன்சர். ஸோ கொஸ்டின் எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, வஉசி அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் யாவை? ஏன்னா 2 மொழிகள் கொடுத்துருக்கிறதுனால அது யாவை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வஉசி அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் யாவை அப்படின்னா வந்து தமிழ் ஆங்கிலம் அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லுவோம். ஸோ அதான் கரெக்டு. வஉசி அவர்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருந்தனர். அதுக்கு ஏற்ற சரியான வினா எது அப்படின்னா, வஉசி அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் யாவை? அடுத்து பாருங்க, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. வஉசி வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர் என்னும் பன்முகத்தன்மைகள் வந்து பெற்றிருந்தார் அப்படின்னா. ஸோ வஉசியின் பன்முகத்தன்மைகள் யாவை? ஸோ ஒரு பன்மையை குறிப்பிடணும், பன்மையில் முடியணும் அப்படின்னா அந்த பார்த்துக்குங்க. ஒருமைப்பன்மை பிள்ளைகளை கூட இதில் கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அவரோட வந்து என்ன ப்ளூரல் ஃபார்மில் வந்து இருக்குது அப்படிங்கிறத அது எப்படி முடிச்சிருக்காங்க? யாது அப்படிலாம் கிடையாது, யாவை அப்படின்னு வந்திருக்கு பாருங்கள். வஉசி வந்து வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர் என் பன்முகத்தன்மைகள் வந்து பெற்றிருந்தார் அப்படின்னு. ஸோ வஉசியின் பன்முகத்தன்மைகள் யாவை? ஸோ பன்மையில் ஆரம்பித்து பன்மையிலே முடிச்சிருக்காங்க. பன்முகத்தன்மைகள். ஸோ இதிலெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, அந்த ஒருமைப்பன்மையெல்லாம் எப்படி குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு. சம்டைம்ஸ் உங்களுக்கு ஒருமைப்பன்மை பிள்ளைகள் வந்து தெரியலை அப்படின்னாலும் அந்த கொஸ்டின்ஸ்லேயே வந்து கண்டிப்பாக இருக்கும். அந்த அந்த நீக்குக அது மாதிரிலாம் கேள்விகள் வந்து குறிப்பிட்டிருப்பாங்களே, அதை வச்சு கூட நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் மற்ற கொஸ்டினுக்கு. ஸோ தமிழில் நீங்கள் அது மாதிரிலாம் கூட பண்ணலாம். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தேர்ந்தெடு அப்படின்னா. குவிந்து, குவித்து, அதை கரெக்டாக அந்த டிஃபரன்ஷியேட் பண்ணி ஒரு வார்த்தைகள் வந்து அமைக்க சொல்கிறாங்க. சந்தையில் குவிந்த குப்பையை அள்ளி வண்டியில் குவித்து வைத்தனர். ஸோ இதுதான் கரெக்டாக இருக்கும். குவிந்து, குவித்து எப்படி இது பண்ணுறாங்க? சந்தையில் குவிந்த குப்பையை அள்ளி வண்டியில் குவித்து வைத்தனர். அடுத்து பாருங்கள், சரியான சொற்றொடரை தெரிவு செய்க அப்படிங்க. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று புகழப்படுபவர் வந்து கவிஞர் வாணிதாசன். அதுதான் வந்து கரெக்டு. வார்த்தைகள் வந்து முன்ன பின்ன கொடுத்துருக்காங்க, அதை கரெக்டான ஆர்டரில் எழுதணும் அப்படின்னா தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா வந்து கவிஞர் வாணிதாசன். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின், சம்டைம்ஸ் கேட்டிருக்காங்க. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் யார் அப்படிங்கிற மாதிரி வாணிதாசன். இதில் வந்து நம்ம எப்படி அப்படின்னா வார்த்தைகள் வந்து கரெக்டாக போடணும். அகர வரிசைப்படுத்திய சரியான விடையை தேர்வு செய்க அப்படிங்கிறாங்க. அதில் வந்து என்ன அகர வரிசையிலே எது கரெக்டாக இருக்குது அப்படி. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து வந்து இருக்குது. அதுக்கடுத்து நம்ம கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற 2வது எழுத்தில் தான் நம்ம பார்க்கணும் அகர வரிசைக்கு. அப்படி பார்க்கையில் வந்து 2 and 4 தான் வந்து கரெக்டாக இருக்குது. எழுதிய பாடல், இது வந்து ஒரு எவ்வகை தொடர் அப்படிங்கிறாங்க. எழுதிய ங்கிற விகுதி வருது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து ஒரு பெயரச்ச தொடர். எழுதிய பாடல், இது எவ்வகை தொடர் அப்படின்னா வந்து பெயரச்ச தொடர். மகிழ் என்ற சொல்லின் வினையால் அணையும் பெயர் வந்து என்ன அப்படின்னா வந்து மகிழ்ந்தோர். அதுதான் வந்து வினையால் அணையும் பெயர். மகிழ் என்ற சொல்லின் வந்து வினையால் அணையும் பெயர் வந்து என்ன அப்படின்னா வந்து மகிழ்ந்தோர். ஸோ வந்து இது வந்து 3 இடங்கள்லையுமே வரும், முக்காலத்தையுமே வந்து காட்டும் அப்படிம்பாங்க வினையால் அணையும் பெயர். ஸோ மகிழ் என்ற சொல்லின் வந்து வினையால் அணையும் பெயர் என்ன? மகிழ்ந்தோர். எழுது என்ற வேர்ச்சொல்லில் இருந்து வினையச்சத்தை வந்து உருவாக்குக. ஈங்கிற வினையச்ச விகுதி வரணும். ஸோ எழுது அப்படின்னா எழுதி, அதுதான் வந்து கரெக்ட். இதே எழுதுக அப்படின்னா க இய இயர் அப்படிங்கிறது வியங்கோல் வினைமுற்றில் வந்துடும்.
ஸோ எழுதி அதுக்கு வந்து கரெக்டு. இதை எழுதிய அப்படின்னு வந்தால் பேரச்சித்த விகுதியில் வந்துடும். எழுதினான் அப்படிங்கிற ஒரு வினை வந்து முற்று பெற்றுச்சு, ஸோ வினை முற்றில் வரும். ஸோ எழுதுக்கு வந்து வினையச்சம்னா எழுதி, வியங்கோல் வினை முற்றுனா எழுதுக, பெயரச்சம் அப்படின்னா எழுதிய, வினை முற்று தொடர் அப்படின்னா எழுதினான். ஸோ அந்த டிஃப்ரென்ஸை நல்லா பார்த்துக்குங்க. கற்றான் இதை தான் ரொம்ப அதிகமாக கேட்பாங்க. ஏன்னா வந்து அதோட வேர்ச்சொல் வந்து சம்டைம்ஸ் வந்து பீப்புள் வந்து இது குழப்பிக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக கற்றார் கூட வேர்ச்சொல் தான் அதிகம் கேட்டிருக்காங்க. கற்றார் அப்படின்னா வந்து கல், அதுதான் அதுக்கான வேர்ச்சொல். பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை வந்து கண்டறிக அப்படிங்க. மாலா பள்ளத்தில் விழுந்தாள். ஸோ நீங்கள் அந்த ஏசிடி ஆப்ஷனை பார்த்தாவே தெரியும், பி தான் கரெக்டாக இருக்குது. மாலா பள்ளத்தில் விழுந்தாள். சரியான தொடரை கண்டறிக. அறம் செய்ய விரும்பு. ஸோ குரூப் 4 இது மாதிரியான கேள்விகளை தான் வரும், நல்லா பார்த்துங்க. ஈஸியாக தான் இருக்கும், நல்ல மார்க் வாங்கணும். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக அப்படிங்கிறாங்க. ஹியூமனிட்டி அப்படின்னா வந்து மனித நேயம், இதுதான் வந்து கரெக்டாக வந்து இருக்குது. ஸோ வந்து எப்படி அப்படின்னா இது அப்படியே இதுக்குள்ளே தான் இன்டர்சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. ட்ரஸ்ட் அப்படின்னா வந்து நம்ம அறக்கட்டளை வரும், பேட்ரியாட்டிசம் அப்படின்னா நாட்டுப்பற்று வரும், ஹியூமனிட்டி அப்படின்னா வந்து மனிதநேயம், மெர்சி அப்படின்னா வந்து கருணை வரும். ஸோ வந்து ஆப்ஷன்ஸ் வந்து இதுக்குள்ளே தான் முன்ன பின்ன கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கரெக்டாக ஆர்டர் வைஸ் இருக்கிறது வந்து ஹியூமனிட்டி மனிதநேயம் தான் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எழுதுக அப்படின்னா ஹியூமனிட்டி மனிதநேயம். சரியான எதிர்மறை சொல்லை கொண்டு நிரப்புக அப்படிங்கிறாங்க. மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லல். ஸோ இது வந்து ஒரு பெண்பாலை வந்து குறிக்குது. ஸோ மணிமேகலை, ஸோ அவள் அல்லல், அவன் அல்லன், அதுதான் அப்படி தான் முடியும். அவர் அல்லர், நீ அல்லை. ஸோ இதெல்லாம் வந்து அந்த முடிகிறது வந்து அப்படி தான் முடியணும். ஸோ நமக்கு வந்து மணிமேகலை அப்படிங்கிறதுனால மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லல், அவள் அல்லல். ஸோ அப்படி தான் முடியணும். இதே அன்று அப்படிங்கையில் வந்து இது வந்து ஒரு அக்ரிணையில் வந்து ஒருமையாக வருது அப்படின்னு வச்சுங்களேன், அன்று வந்து சேர்ப்பாங்க. இதே பன்மையில் வருதுன்னா அல்ல அதை வந்து சேர்ப்பாங்க. அந்த டிஃப்ரென்ஸையும் பார்த்தாங்க. அது வந்து நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து வரும்போது பார்ப்போம். இந்த கேள்விக்கு வந்து என்ன, மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லல். அடுத்து பாருங்க, மரபு பிழை அற்றதை வந்து எடுத்து எழுதுக அப்படிங்கிறாங்க. மலர் அப்படின்னா வந்து கொய்துவா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கொடியில் உள்ள மலரை கொய்துவா. இதில் பாருங்கள், இதில் வந்து ஒரு வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை வந்து விரி வந்திருக்கு, மலரை. ஸோ வள்ளினம் வந்து இரண்டாம் வேற்றுமை விரி, நான்காம் வேற்றுமை விரியிலலாம் வள்ளினம் வந்து மிகும். அதுக்கு வந்து இந்த எக்ஸாம்பிளை நம்ம பார்க்கலாம். கொடியில் உள்ள மலரை கொய்துவா. மலர் ஐன்னு வந்து வெளிப்படையாக வந்திருந்ததாவே அது வந்து வேற்றுமை விரின்னு சொல்லுவோம். இரண்டாம் வேற்றுமை விரி ஐங்கிறதுனால. ஸோ இரண்டாம் வேற்றுமை விரியிலலாம் வந்து வள்ளினம் வந்து மிகும். ஸோ அந்த இதை வந்து நம்ம ரீகால் பண்ணுறதுக்காக சொன்னேன். ஆனால் இதுக்கான கேள்வி பாருங்கள், மலர் அப்படின்னா கொய்துவா அப்படின்னு சொல்லுவாங்க. கொடியில் உள்ள மலரை கொய்துவா, இதுதான் மரபு பிழையற்ற தொடர். மரபு வலு அற்ற தொடரை வந்து எழுதுக அப்படிங்கிறாங்க. இதில் பாருங்கள், பானை அப்படின்னா வந்து எப்படி நம்ம மலர்னா கொய்துவா அப்படிங்கிற பானை அப்படின்னா வந்து வணைகிறது, வணைந்தான், வணைந்தாள் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. குயவன் சக்கரத்தை பயன்படுத்தி மண்பானை வணைந்தான், வணைந்தான். ஸோ இதுலேயுமே வந்து இரண்டாம் வேற்றுமை விரி வந்திருக்கு பாருங்க. சக்கரத்தை, அதில் வந்து வல்லினம் மிகுந்திருக்கு. வல்லினம் மிக இடங்கள் நல்லா பார்த்துங்க. குயவன் சக்கரத்தை பயன்படுத்தி மண்பானை வணைந்தான். இதில் வந்து மரபு பிழையற்றது அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட்டாக அவ்வளோதான் பார்க்கணும். நான் வந்து வல்லினம் மிக இடங்களுக்கு ஒரு குட்டியான ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இதை சொல்ல வந்தேன். ஆனால் மரபு பிழைய வலு அற்றதில் வந்து மண்பானை அப்படின்னா வணைந்தான் வரணும், மலர்னா கொய்துவா, முறுக்கு தின்றான், தண்ணீர் குடித்தான், பால் பருகினான், சோறு உண்டான், இதெல்லாம் வரும். நமக்கு வந்து மரபு பிழையற்றதுல ரெண்டு ரொம்ப டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கணும். சோறுனா உண்டான்னு வரணும், முறுக்குனா தின்றான்னு வரணும், பால்னா பருகினான்னு வரணும், தண்ணீர்னா குடித்தான். இந்த 4 வார்த்தைகளை தான் ரொம்ப நம்மளுக்கு குழப்பமாக இருக்கும். ஸோ அதை மட்டும் நல்லா தெளிவாக பார்த்துங்க. இதெல்லாம் ஈஸி தான். மண்பானை அப்படின்னா வணைந்தான், அதெல்லாம் கரெக்டு. ஸோ மரபு வலுவற்ற தொடர்னா குயவன் சக்கரத்தை பயன்படுத்தி மண்பானை வணைந்தான், அதுதான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்கள், வலுவு சொல் அற்ற தொடர் வந்து எது அப்படிங்கிறாங்க. கண்ணா நேற்று நீ வந்தாய். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த 3 ஆப்ஷனை ரீட் பண்ணிங்கன்னா கண்டுபிடிச்சலாம். கண்ணா நேற்று நீ வந்தேன், ஸோ முடிகிறது வந்து தவற முடிஞ்சிருக்கு. கண்ணா நேற்று நீ வருகிறாய், ஸோ வந்து நேற்றுங்கிறது வந்து இறந்த காலத்தை குறிப்பிட்டு, வருகிறாய்ங்கிறது நிகழ்காலம், ஸோ அது தவறு. கண்ணா நேற்று நீ வருகிறாய், அதுவும் அதே ஆப்ஷன் தான் வச்சுருக்காங்க, ஸோ தவறு. டி பாருங்கள், கண்ணா நேற்று நீ வந்தாய், நேற்று முடிந்த விஷயம், வந்தாய் அதுவும் முடிஞ்சிருச்சு, ஸோ அதுதான் கரெக்டான ஆன்சர். பொருந்தாத சொல்லை கண்டறிக. மண்ணீட்டாளர், கண்ணுள் வினைக, காருகர், இதெல்லாம் வந்து கரெக்டு. துகிர் அப்படின்னா வந்து பவளம் தான் வந்து வரும், ஸோ மண்ணீட்டாளர்லாம் வந்து வராது. ஸோ வந்து இது 3 ஒரு ஆப்ஷனாக வந்து இருக்குது. துகிருங்கிறது தனியாக இருக்குது.
ஸோ அதனால் வந்து இது வந்து தவறு. மண்ணீட்டாளர் கண்ணுள் வினைஞர் கார்கர் ஓகே. துகிர தான் இதில் பொருந்தாதது. அடுத்து பாருங்கள், பொருந்தா சொல்லை வந்து கண்டறிக. நற்றிணை குறுந்தொகை கலித்தொகை இதெல்லாம் வந்து 8 தொகை நூல்களில் வந்து ஒன்று. மதுரை காஞ்சி வந்து 10 பாட்டு நூல்களிலும் ஒன்று. அதுலேயும் 10 பாட்டு நூல்களே அதிக அடிகளை கொண்ட நூல் வந்து மதுரை காஞ்சி. இதே குறைந்த அடிகளை உடையது அப்படின்னா வந்து முல்லைப்பாட்டு வரும். இது பார்த்துங்க. இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு, இது ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு துறைகளின் வளர்ச்சிக்கு வந்து எது தேவைப்படுகிறது அப்படிங்கிறாங்க. மொழிபெயர்ப்பு தான் வந்து தேவைப்படுகிறது. அந்த பாக்ஸில் அந்த ஒரு பேரா கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து உள்ள கேள்விகள் வந்து இது. அதை ரீட் பண்ண தெரியும் பார்த்துங்க. மொழிபெயர்ப்பு இல்லை எனில் எதன் வளர்ச்சி இல்லாமல் போயிருக்கும் அப்படின்னா வந்து ஊடகத்தின் வளர்ச்சி வந்து இல்லாமல் போயிருக்கும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்கலாம் பார்த்துங்க. ஏன்னா இந்த மாதிரியான கேள்விகள் வந்து இந்த 100 அவுட் ஆஃப் 100 வாங்கணும்னு எய்ம் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரியான கொஸ்டின்ஸில் தான் வந்து காலை வாரி விடும். சும்மா ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. மொழிபெயர்ப்பு இல்லை எனில் எதன் வளர்ச்சி வந்து இல்லாமல் போகும் அப்படின்னா வந்து ஊடகத்தின் வளர்ச்சி இல்லாமல் போயிருக்கும். மொழிபெயர்ப்பால் வளர்ச்சி பெறுவன யாவை அப்படின்னா வந்து இதழ்கள் அப்படிங்கிறாங்க. விளம்பர மொழிக்கு எது தேவைப்படுகிறது அப்படின்னா வந்து மொழிபெயர்ப்பு தான் விளம்பர மொழிக்கு தேவைப்படுகிறது. மொழிபெயர்ப்பு மூலம் நமக்கு சாத்தியமாவது எது அப்படின்னா வந்து நாளிதழ் படிப்பு. ஸோ இந்த அப்படியே வந்து அந்த பேராகிராஃபில் இருக்குது, அதுலேருந்து எடுத்து கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பொருந்தும் விடை வரிசையை தேர்ந்தெடுக்க பொறுத்துக்க தான் வந்து சொல்கிறாங்க. பகடு அப்படின்னா வந்து எருமை கடா அப்படிங்கிறாங்க. வேரி அப்படின்னா வந்து தேன். மேதி அப்படின்னா வந்து எருமை. களை அப்படின்னா வந்து கரும்பு. ஸோ அந்த லாஸ்ட் 2 ஆப்ஷன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் 2 மட்டும் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. பகடு அப்படின்னா வந்து எருமைக்கடா. வேரி அப்படின்னா வந்து தேன். பகடு எருமைக்கடா, வேரி தேன், மேதி எருமை, களை கரும்பு. அடுத்து பாருங்கள், சொற்களுக்கேற்ற பொருள் இடம்பெற்றுள்ள தொடரை கண்டறிக. கோடு அப்படின்னா வந்து மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் எண்ணற்ற உயிரினங்கள் வந்து வாழ்கின்றன அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து என்ன, இந்த கோடுனா மலை, நேமி, சக்கரம், விரிச்சி, நற்சொல். ஸோ அந்த மாதிரி பொருள் தான் வரும். இதை வந்து ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணிங்க. சொல்லுக்கேற்ற பொருள் இடம்பெற்றுள்ள தொடரை வந்து, ஏன்னா கோடு அப்படின்னா வந்து மலை, அதுதான் வந்து பொருள், அதுக்காக தான் இதை குறிப்பிட்டிருக்காங்க. மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில், அந்த மலை கோடுக்கான பொருள் வந்து மலை, அதுக்காக தான் இந்த ஆப்ஷனை வச்சுருக்காங்க. கோடு மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் எண்ணற்ற உயிரினங்கள் வந்து வாழ்கின்றன அப்படிங்கிறாங்க. இது ஃபுல்லாகவே 10th சொல்லும் பொருளும் தான் பார்த்துருக்காங்க, எடுத்திருக்காங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 10th புக் வந்து நல்லா வந்து மக் அடிச்சிருங்க எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி. ஏன்னா கண்டென்ட் உங்களுக்கு கொஸ்டின் வந்து ஃபுல்லாகவே வந்து 10th புக்கிலேருந்து தான் அதிகம் எடுக்கிறாங்க. 9th 10th முடிச்சிட்டிங்க அப்படின்னா 9th முடிச்சிருங்க. 9th அப்புறம் 11th and 12th வந்து பார்த்துங்க. ஏன்னா 12th கொஸ்டின்லேருந்து 12th புக்லேருந்து கேள்விகள் வந்து இடம்பெறுது அதிகமாக. நம்ம வந்து SSLC ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறனால தமிழ் வந்து 10th மட்டும் படித்தா போதும், 6 to 10th மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி போக முடியாது தமிழை பொறுத்தவரை. மற்ற GS வந்து நீங்கள் 10th வரையும் படித்தாவே ஓகே தான். பட் ஆனால் தமிழை பொறுத்தவரை 6 to 10th நல்லா முடிச்சுட்டு நீங்கள் 11th and 12th தான் தமிழை பார்த்துட்டு போகணும். ஏன்னா 12th உள்ள கொஸ்டின்ஸும் 11th உள்ள கொஸ்டின்ஸும் வந்து Group 4 பேப்பரில் இடம்பெறுது. ஏன்னா நம்ம SSLC ஸ்டாண்டர்ட் பேப்பர் அப்படிங்கிறதுனால நம்ம 11th and 12th கேட்க மாட்டாங்க அப்படின்ட்டு 10th போகிறாங்க. அப்படி போகவே கூடாது. நீங்கள் 12th புக்கையும் தமிழ் புக்கெல்லாம் கவர் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த இது ஃபுல்லாகவே வந்து நமக்கு இதில் கேட்டிருக்கிறது வந்து 10th பொருள்கள் அதிகம் கேட்டிருக்காங்க. சொல்லும் பொருளும் பொருந்தி உள்ளது எது அப்படிங்கிறாங்க. அல்லல் சேரு, இதுதான் வந்து கரெக்டாக வந்து பொருந்தி இருக்குது அப்படிங்கிறாங்க. அல்லல் அப்படின்னா வந்து அதன் பொருள் வந்து சேரு. ஒன்று கூட்டல் வந்து நாள் அப்படின்னா வந்து நமக்கு வந்து என்ன சொல்லுவோம், உயிர்மை. இன்ன கூட்டல் வந்து நான். ஸோ உயிர்மைக்கு முன்னாடி ஒரு வரும் பார்த்தீங்களா, அந்த கான்செப்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று கூட்டல் நாள் அப்படின்னா வந்து ஒரு நாள். ஸோ உயிர்மைக்கு முன்னாடி ஒரு தான் வரணும். புல் அதோட கூட்டுப்பெயர் வந்து என்ன அப்படின்னா புற்கட்டு அப்படிங்கிறாங்க. புல் அதோட கூட்டுப்பெயர் வந்து புற்கட்டு. படலை என்பது வந்து என்ன அப்படின்னா மாலை அப்படிங்கிறாங்க. படலை என்பது வந்து மாலை. செறிவு என்பது வந்து முன் சொன்ன வாக்கை வந்து மறுக்காமல் காப்பாற்றுவதான் வந்து செறிவு அப்படிங்கிறாங்க. ஸோ படலை அப்படின்னா வந்து மாலை அப்படின்னு வந்து பார்த்துருக்கோம். செறிவு என்பது வந்து முன்ன சொன்ன வாக்கை வந்து மறுக்காமல் காப்பாற்றுவதான் செறிவு. கலைச்சொல் அறிக. ரினைன்ஸ் அப்படின்னா வந்து மறுமலர்ச்சி அப்படிங்கிறாங்க. கூற்று காரணம் இது சரியா தவறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் ஒரு கண்டென்ட் இருக்குது, நல்லா பார்த்துங்க. தில்லான் அவங்களோட குறிப்பு வந்து பார்த்துங்க.
இந்திய தேசிய இராணுவப்படை தலைவராக இருந்த தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆன்மாவும் தமிழர்கள் தான் என்றார் அப்படிங்கிறாங்க. ஸோ இது கரெக்டு தான். சம்டைம்ஸ் வந்து இந்த வரிகள் மட்டும் கொடுத்து இந்த வரிகளுக்குரியவர் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆன்மாவும் தமிழர் தான் என்றவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. தில்லான். தமிழகத்திலிருந்து பெரும் படையை திரட்டி இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்கு உரியவர் வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். ஸோ கூற்றும் சரி, காரணமும் சரி. என்ன சொல்லியிருக்காங்க? இந்திய தேசிய இராணுவ படை தலைவராக இருந்த தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் வந்து தமிழர்கள் தான் என்றார் அப்படிங்கிறாங்க. தமிழகத்திலிருந்து பெரும் படையை திரட்டி இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்கு உரியவர் வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அப்படிங்கிறாங்க. அதுவும் கரெக்டு தான். உன், பெரு முதலான துணைவினைகள் செயற்பாட்டு வினைகளாக வந்து அமைகின்றன அப்படிங்கிறாங்க. செயற்படு பொருளை முதன்மைப்படுத்தும் வினை வந்து செயற்பாட்டு வினை. ஸோ கூற்றும் சரி, காரணமும் சரி. உன், பெரு முதலான துணைவினைகள் செயற்பாட்டு வினைகளாக அமைகின்றன. செயற்படு பொருளை முதன்மைப்படுத்தும் வினை வந்து செயற்பாட்டு வினை. குறில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிக அப்படிங்கிறாங்க. குறில் நெடில் மாற்றத்தில் வந்து எது தவறான இணை அப்படின்னா வந்து உணவு, ஊதல், இன்பம், ஈகை, எறும்பு, ஏணி. அதை பார்த்தீங்க அப்படின்னாவே ஏ ஆப்ஷன் தான் தவறாக இருக்கிறது தெரியுது. நீங்கள் வரும்போது எனக்கு புத்தகம் வாங்கி வாருங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுக்கு எது கரெக்டு அப்படின்னா வந்து ஒரு புத்தகம் வாங்கி வாருங்கள். தக்க இடத்துல வந்து அந்த அடைப்புக்குள்ள இதை வந்து போட சொல்கிறாங்க. ஒரு புத்தகம் வாங்கி நீங்கள் வரும்போது எனக்கு புத்தகம் வாங்கி வாருங்கள். ஸோ ஒரு தான் கரெக்டு. எனக்கு ஒரு புத்தகம் வாங்கி வாருங்கள், அது தான் கரெக்டாக போடலாம். நூலின் பயன் படித்தல் எனில் கல்வியின் பயன் கற்றல் அப்படிங்கிறாங்க. நூலின் பயன் படித்தல், கல்வியின் எனில் கல்வியின் பயன் கற்றல். தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது, மேலும் 2 நாள் மழை. இது மாதிரி கேள்விகளை ஒரு கேள்வி தான் இடம்பெறும், நல்லா பார்த்துங்க. ஆனால் அது ஈஸியாக தான் இருக்கும், நம்ம விட்டுறக்கூடாது. தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது, மேலும் 2 நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு அப்படிங்கிறாங்க. நாம் வாழ்வில் ஒழுக்க நெறியை பின்பற்ற வேண்டும், இல்லை என்றால் துன்பம் பட நேரிடும். ஸோ ரீட் பண்ணாவே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். இந்த தொடரில் வலுவமைதி சொல் வந்து எது அப்படின்னா வந்து வருகிறார். அதுதான் வந்து. ஸோ நாளை அப்படிங்கையில் வந்து நமக்கு வந்து ஒரு எதிர்காலம் வந்து குறிப்பிடணும். ஆனால் வந்து நமக்கு அந்த நிகழ்காலத்தில் தானே வருகிறார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை தான் சொல்ல வராங்க. ஸோ வந்து இது வந்து குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருவார் அப்படின்னு சொல்லணும். ஸோ வந்து வருகிறார்னு சொன்னாலும் அது ஒரு பிழையாக இல்லை அப்படிங்கிறனால தான் அது வந்து வலுவமைதி அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் வந்து எது வந்து வலுவமைதி சொல் அப்படின்னா வந்து வருகிறார். ஏன்னா எதிர்காலத்தை வந்து நிகழ்காலம் மாதிரி குறிப்பிடுறாங்க பார்த்தீங்களா. நாளைங்கிறது வந்து எதிர்காலம் தான். ஸோ இப்போ வந்து வருவார் அப்படின்னு தான் சொல்லணும், நம்ம வருகிறார்னு சொல்கிறோம்ல. ஸோ இதில் வந்து வலுவமைதி சொல் வந்து எது அப்படின்னா வந்து வருகிறார். இதே ஆப்ஷன் தான் எப்பயுமே கேட்பாங்க வலுவமைதி சொல்லுக்கு. பார்த்துங்க. விண் என்னும் சொல்லுடன் பொருந்தி வரும் சொல் வந்து எது அப்படின்னா வந்து விண்வெளி. அந்த விண் தடை, விண்மீன், பழி, விண்வெளி இதெல்லாம் தான் கரெக்டாக சொல்கிறாங்க. ஸோ விண்மீன் அப்படின்னா வந்து விண்மீன் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ விண்மீன்ங்கிறது வந்து தவறு. விண்வெளி அப்படிங்கிறது வந்து கரெக்டாக பொருந்தி வந்திருக்கு. கிளி என்பதுடன் பொருந்தி வரும் மொழி மரபு சொல் வந்து எது அப்படின்னா கிளி அப்படின்னா வந்து பேசும். குயில்னா கூவும், மயில்னா அகவும், கிளி பேசும், கூகை குளரும். அதனால் டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க. ஸோ நமக்கு என்ன கேள்வி? கிளினா பேசும். சரியான எழுத்து வழக்கை வந்து கண்டறிக. பேச்சு வழக்கில் இருக்குது, அதை எழுத்து வழக்கை மாற்ற சொல்கிறாங்க. ரவைக்கு சித்தப்பனை காவலுக்கு போக சொல்லு. இரவுக்கு சிறிய தந்தையை காவலுக்கு போகுமாறு சொல். குடந்தை இதோட மருவு வந்து என்னென்னா கும்பகோணம். அதான் கரெக்டாக. கும்பகோணத்தோட மருவு தான் வந்து குடந்தை. சரியான ஊர் பெயர்களின் வந்து மருவு. திருச்சி, திருச்சிராப்பள்ளி. கும்பை, கும்பகோணம் வராது, இப்போ தான் பார்த்தோம். குடந்தைன்னா தான் கும்பகோணம். தஞ்சை, தஞ்சாவூர். உதகை அப்படின்னா வந்து ஊட்டி, அதுதான் உதகை. ஸோ கரெக்டாக அமைஞ்சிருக்கிறது வந்து திருச்சி, திருச்சிராப்பள்ளி தான் வந்து கரெக்டு. பட் இதுக்கான தமிழ் சொல் வந்து என்னென்னா ஆனால். பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை வந்து எடுத்து எழுதுக அப்படின்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு ஏ ஆப்ஷனில் கம்ப்யூட்டர் வந்திருக்கு. சினிமா, தியேட்டர் இதெல்லாம் வந்து ஆங்கிலத்தோட. வேலைகளை எளிதாக்க மிஷின்கள். ஸோ வந்து கரெக்டாக அமைஞ்சிருக்கிறது வந்து பி ஆப்ஷனாக கரெக்டாக இருக்குது. கடல் நீர் உப்பாக இருக்கின்றது. இதுதான் வந்து பிறமொழி சொற்கள் வந்து கலவாத தொடர்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.